தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடக்கம். சென்னையில் பூத் ஸ்லிப் விநியோகிக்க 4085 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் தொடங்கியது தபால் வாக்குப்பதிவு. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளிடம் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை பெற தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. திமுகவின் மோசமான நிர்வாகத்தை அம்பலப்படுத்தும் பாஜகவினரை நினைத்து பெருமைப்படுகிறேன். தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் நாளை கலந்துரையாட இருக்கும் நிலையில் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவே நம் வெற்றிக்கு அடித்தளமாக உள்ளது. மக்களோடு மக்களாக களப்பணியாற்ற வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். எண்பது 90 வயதை கடந்தும் கடும் வெயிலில் பம்பரமாக களப்பணியாற்றும் தலைவர்கள். கி. வீரமணி, துரைமுருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டி தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். ராமநாதபுரம் பரமக்குடியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். நெசவாளர் வீட்டுக்கு நேரில் சென்று நெசவு செய்து கலந்துரையாடிய முதல்வர். ஆட்சி எப்படி இருக்கு? இதோட நல்லா கணிப்போம். வரேன். என்ன படிக்கிறோமா நீங்க? தோல்வி பயத்தில் அவதூறு பரப்புகிறார் பழனிசாமி. அதிமுக முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள் பாஜக நுழைய முயற்சிப்பதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்பத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. அதிமுக முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் அவதிப்படும் போது டெல்டாக்காரர் ஸ்டாலின் எங்கே போனார் என பழனிசாமி கேள்வி. வாடிய பயிர்களை தட்டில் வைத்து பார்வையிட்டவர் ஸ்டாலின் எனவும் சாடல். காவிரி நீரை தராத கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சரை அழைத்து வந்து தேர்தல் பரப்புரை செய்கிறார் ஸ்டாலின். மேகதாது விவகாரத்தையும் சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நம்முடைய காவிரி நதி நீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்த பாஜக முயற்சி செய்ததாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் சதியை முறியடித்து மகளிர் உரிமை தொகையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியதாகவும் பேச்சு. 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. கன்னியாகுமரியில் சற்று நேரத்தில் பரப்புரை செய்கிறார் தவேக தலைவர் விஜய். தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வாகனத்தில் ஏறி கை காட்டுவது அரசியல் அல்ல, மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். காரைக்குடியில் பரப்புரை செய்யாமல் சென்ற விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீங்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார், கஷ்டத்தை பார்த்திருக்கிறார்.
எடப்பாடி தொகுதி தாவேகா வேட்பாளர் துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார். கே பழனிசாமியிடம் தாவேகா வேட்பாளர் விலை போய்விட்டதாக ஆதவர்ஜுனா கடும் விமர்சனம். கருப்பு ஆடு, அதுலயும் எடப்பாடி தொகுதியில் இருக்க ஒரு ஆடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கே அட்ரஸ் இல்லாம காண போயிட்டார். இதுக்கு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிகளோட அரசியல் இருக்கு பாத்தீங்க, இது ஒரு தவறான அரசியல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நைனா நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் பரப்புரை. சாலை வலம் சென்றவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிதின் நபீன். நாதாகாவுக்கு வாக்களித்து இந்த தீய ஆட்சி முறைக்கு, தீய அரசியல் முறைக்கு தீ வைக்க வேண்டும். அநீதிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுரை. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி துரைக்குமாருக்கு துறையில் கூடுதலாக டிஜிபி பொறுப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருந்த சந்தீப் மிட்டலை தேர்தல் ஆணையம் விடுவித்த நிலையில் தமிழக அரசு உத்தரவு. சென்னை பெரம்பூர் தொகுதியில் அரசு உடற்பயிற்சி கூடத்தில் காவல் நிலையம் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு. மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள். கல்லூரி லெவலில் பார்க்குறது எங்கள் தொகுதியில் வந்துட்டு அம்பேத்கர் கல்லூரி மட்டும்தான் இருக்கு. அது இன்னும் சீரமைக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ன்றது இங்கே வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன் கடந்த 4 வருஷமா கவர்மெண்ட் ஜிம்மில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே விளையாடுறதுக்கே பசங்க போனாங்கன்னா யாராலே விளையாட முடியல. அந்த தாய் சேய் மருத்துவமனையை நான் மறுபடியும் கணேசபுரத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. 5 வருடங்கள் ஆயிடுச்சு, அதை பற்றி அவர் பேசவே இல்லை. கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் கோலாகலம். கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. படகை பறிமுதல் செய்து மீனவர்களை காங்கேசன் கடற்படை தளத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிறைவேற்ற உதவ வேண்டும். நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு நடைபெற உள்ள நிலையில் அவையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தகவல்கள் தெரியாமல் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் குறித்து விவாதிப்பது பயனற்றது என காங்கிரஸ் தலைவர் கார்கே கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். ஈஸ்டர் பண்டிகையொட்டி கிரீஸ் தீவான ஷியாஸில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள். இரவு நேர கூட்டு வழிபாட்டின் போது 20,000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை பற்ற வைத்து கொண்டாட்டம்.